முதலில் மகா பத்தி பேசினால கோவப்பட்டு வெளியே வந்து படுத்துறாங்க. இதை பார்த்தீங்கன்னா சித்ராதேவி பெரிய இஷ்யூ ஆக்கி எல்லாரும் எதிர்க்குமே சண்டை வர வச்சுறாங்க. காயத்ரி என் மருமகளுக்கு என் பிள்ளைக்கும் நல்லதே நடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் உன்னை இந்த காரியத்தையுமே நான் பண்ண வேணான்னு சொன்னேன். டெக்கரேஷன் வேலையெல்லாம் சொன்னோன்னே சூர்யாவுக்கு கோவம் வந்தது. என்ன சித்தி இப்படிலாம் பேசுறீங்க இந்த காலத்துல போயிட்டு? விஜய் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு சண்டை வந்துச்சுன்னா அது நீங்க ரூமுக்குள்ள தான் வச்சுக்கணும். இங்க வெளியே ஹாலுக்கு கொண்டு வரக்கூடாது. முதல்ல உன் பொண்டாட்டியை உள்ள கூட்டிட்டு போ அப்படின்னு. சரி சாரி அனாமிகா, இனிமேல் நான் பேச மாட்டேன் வா அனாமிகான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள கூட்டு போயிடுறாரு. மகா அழுதுகிட்டே ரூமுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. சூர்யா உள்ள வராங்க. இதுக்கு தான் நீ டெக்கரேஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னியா மகா? சாரி உன்னை புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணாலும் இந்த வீட்டில் தப்பாக தாங்க முடியுது. எல்லாரையுமே என்னை ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் யாருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. சூர்யாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி மகா நீ கஷ்டப்படாத போய் படுத்து தூங்குன்னு சொல்லிடுறாங்க. மகாவும் போயிட்டு தூங்கிடுறாங்க. அனாமிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மகாவை நல்லாவே திட்டாங்க. விஜய் போயிட்டு மகா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அனாமிகா தெரியாம பேசிட்டா அண்ணி. நமக்குள்ள இருக்க உறவு அவளுக்கு என்ன தெரியும்? நீங்க இந்த கல்யாணத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க கஷ்டப்படாதீங்க அண்ணி, என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய், நீங்க போய் பாருங்க, நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க அப்படின்னுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு வேற ரொம்ப முடியாம போயிடுது. அதனால மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. பாட்டியும் மகா மட்டும் தான் இருப்பாங்க. அலறி அடிச்சுக்கிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு ராஜலட்சுமியும் மகாவும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. வேற யாருமே இருக்க மாட்டாங்க அங்க. ஐஸ்வர்யா சத்து இல்லாதனால தான், சாப்பிடல சரியா அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. வேற எதுவுமே இல்லை, நல்லா இருக்காங்க அவங்களும் குழந்தையும் அப்படின்னு சொல்லிடுறாங்க.